அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு திறனியறிவியல் பாடம் 6 விவரக்குறிப்பு மற்றும் அருவமாக்கம். இந்த லெசன் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கல் தீர்க்கும் நெறிமுறை கருத்தை பற்றி புரிந்து கொள்ளுதல், சிக்கல் தீர்க்கும் நெறிமுறை நுட்பத்தை பற்றி அறிந்து கொள்ளுதல். ஆமாம், நெறிமுறை பற்றி தான் அந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். நெறிமுறைன்னு என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, கம்போசிஷன் என்ன, டீகம்போசிஷன் என்ன அப்படிங்கிற பற்றி அந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நான் அந்த லெசன் பார்க்குறதுக்கு முன்னாடி சில விவரங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்குது பாருங்கள். நாம் அன்றாட வாழ்வில் பல செயல்முறைகளை தீர்க்க படிப்படியாக நிறைவேற்றுதல் முறையை பின்பற்றுகிறோம். காலையில் பள்ளிக்கூடம் செல்ல ஆயத்தப்படுத்துதல், கோலங்கள் போடுவது, உணவை சமைப்பது, 2 எண்களை கூட்டுவது போன்றவை செயல்முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. செயல்முறை அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லிக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு என்னென்னலாம் நம்ம செயல்பாடுகளை செய்வோம். காலையில் எந்திரிக்கணும், சாப்பிடணும், ட்ரெஸ் பண்ணணும், பேக் எடுக்கணும், கிளம்பணும். ஓகே, இது நம்ம பள்ளி செல்வதற்குண்டான ஒரு செயல்முறை. இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் நிறையா செயல்பாடுகளை நம்ம செயல்முறைகளை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். ஓகே, எப்படி ஒரு பள்ளிக்கு செல்றதுக்கு என்ன செயல்பாடுகள் நம்ம செய்கிறோம், அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு பணிகள் செய்கிறோம், கோலங்கள் போடுவதற்கு என்ன செயல்முறைகளை ஃபாலோ பண்ணுறோம், உணவை சமைப்பதற்கு என்ன செயல்முறைகளை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுல செயல்முறைக்கு எடுத்துக்காட்டு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நெறிமுறை. ஆமாம், நெறிமுறை செயல்படுத்துவதன் மூலம் செயல்முறைகள் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பாருங்கள், ஒரு நெறிமுறையை செயல்படுத்துவதன் மூலம் எது உருவாக்கப்படுகிறதுங்கிற செயல்முறை உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு விஷயம், நீங்கள் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரீங்க. ப்ரோக்ராம் அப்படிங்கிறத வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அதாவது ஒரு இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஆஃபீஸ் போகிறது, ஸ்கூல் போகிறது, கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம சொல்லுவோம். அதாவது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஆமாம், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதே நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். அல்காரிதம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதாவது நம்ம இப்போ ஆஃபீஸ் போகணும் அல்லது ஸ்கூல் போகணும்னு சொன்னால் ஸ்கூல் எப்படி போகிறது, எதன் மூலம் போகிறது, எந்த வழியாக போகிறது அப்படிங்கிறத நாம் ஒரு முடிவு பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ப்ரோக்ராமுக்கு அல்காரிதத்துக்கு ஒரு சின்ன ஸ்லைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ப்ரோக்ராம் அப்படிங்கிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நான் என்ன செயல்பாடு செய்யறேன்னா அதை சொல்கிறது ப்ரோக்ராம். ஓகே, ஆனால் அல்காரிதம் அப்படிங்கிறதுல நாம் செய்யக்கூடிய செயல்பாடு எப்படி செய்கிறது, எதன் மூலமாக செய்கிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது. ஓகே, டெசிஷன், அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, சரி, அதாவது ஒரு ப்ரோக்ராமை எப்படி திறமையாக செயல்படுத்த வைக்கிறத அல்காரிதம், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அல்காரிதம் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாத் அல்காரிதம் இருக்குது, சர்ச் அல்காரிதம் இருக்குது, லீனியர் அல்காரிதம் இருக்குது, அப்படி நிறைய அல்காரிதம் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அல்காரிதம் பற்றி இந்த லெசன் ஃபுல்லாகவே நாம் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கேன். ப்ரோக்ராம் அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அல்காரிதம் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஒரு செயல்பாட்டை செய்யறதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்காரிதம். அந்த முடிவு எப்படி இருக்கணும், ரொம்ப எஃபிஷியன்சியாக இருக்கணும். ஓகே, அதைத்தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு அல்காரிதத்தை செயல்படுத்துறது மூலமாக ஒரு செயல்முறை உருவாக்கப்படுகிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. சரி, வாங்க நம்ம லெசனில் கொடுத்துருக்கிறது பார்க்கலாம். நெறிமுறைகள். நெறிமுறை என்பது ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கான அல்லது ஒரு சிக்கலை தீர்க்க படிப்படியான வழிமுறைகளின் வரிசையாகும் அப்படிங்கிற இதான் மீனிங். சிம்பிளாக கொடுத்துருக்குது, நோட் பண்ணிக்கங்க. நெறிமுறை அப்படிங்கிறது ஒரு பணியை நிறைவேற்றுவதற்கான அல்லது ஒரு சிக்கலை தீர்க்க படிப்படியான வழிமுறைகளின் வரிசை அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத என்னது, அதை நிறைவேற்றுவதற்குண்டான அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பயன்படுத்தக்கூடிய அந்த வரிசை தான் என்ன சொல்கிறாங்க, அந்த வழிமுறைகளுடைய வரிசை தான் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சிம்பிளாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்பாங்க. அல்காரிதம்னா என்ன, நெறிமுறைனா என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஒரு சிக்கலை தீர்க்க படிப்படியான வழிமுறைகளின் வரிசை, அவ்வளோதான். ஓகே, எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வழிமுறைகளை பயன்படுத்துவோம். ஓகே, அதைத்தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்காரிதத்தினுடைய மீனிங்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது, ஒரு வழிமுறை ஒரு செயலை விவரிக்கிறது,
கட்டளைகளை செயல்படுத்தும் போது ஒரு செயல்முறை உருவாகிறது. இது குறிப்பிட்ட பணியை நிறைவேற்றுகிறது அல்லது கொடுக்கப்பட்ட சிக்கலை தீர்க்கிறது. ஒரு உணவு தயார் செய்வதற்கான செய்முறை ஒரு நெறிமுறையை ஒப்பிடலாம். மேலும் இதன் விளைவாக சமையல் செய்தல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உணவு தயாரிக்கணும்னா ஃபர்ஸ்ட் உணவு தயாரிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் நம்ம சேகரிக்கணும். அதற்கு பிறகு உணவை தயாரிக்கணும். ஓகே, இதை உணவு தயாரிக்கிறதுக்கு உண்டான நெறிமுறை அதைத்தான் அங்கே புக்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே, இந்த நெறிமுறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கணிப்பொறி நிரலாக்க மொழியில் இதை செயல்படுத்த முடியும். ஓகே, நெறிமுறைகளெல்லாம் எங்கே செயல்படுத்த முடியும்? ஒரு கணிப்பொறி நிரலாக்க மொழியில் தான் நாம் செயல்படுத்த முடியும். எப்படி செயல்படுத்த முடியும்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கூற்றுகளை செயல்படுத்த முடியும். ஓகே, அதைத்தாங்க சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. பாருங்க, கொடுத்துருக்குறேன் பாருங்க. அதாவது நெறிமுறைகள் ஒரு நிரலாக்க மொழியின் கூற்றுகளாக வெளிப்படுத்த வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக ஒரு சிக்கலானது உள்ளீடு தரவுக்கு தேவையான வெளியீடு, உள்ளீடு மற்றும் வெளியீடு தரவுக்கு இடையில உறவை குறிப்பிடுகிறது. ஒரு சிக்கல், அதாவது ஒரு ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணணும்னா நாம் அதுக்குண்டான இன்புட் கொடுக்கணும். அதே மாதிரி நாம் இன்புட் கொடுத்து அது என்ன ஆகும்? ப்ராசஸிங் நடக்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சு நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? வெளியீடு கிடைக்கும். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சிக்கலுக்கு தீர்வு காண்கிற கொடுக்கக்கூடிய உள்ளீடும் வெளியீட்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸிங் எப்படி இருக்கணும்? அந்த உள்ளீட்டுக்கு வெளியீட்டுக்குள்ள ஒரு அதாவது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும். ஒன்றோடு தொடர்புடைய விவரங்களாக அதில் இருக்கணும். அதைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விவரங்கள் எப்படி இருக்கணுங்கிறா? நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு வெளியீட்டோட தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி அது திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, சரி, நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அடுத்தது ப்ராசஸ் ஆகி அவுட்புட் கிடைக்கும். அதைத்தான் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இந்த உங்களுக்கும் தெரியுமா பகுதியில் சில விவரங்கள் கொடுத்துருக்குது. ஜி போலியா அப்படிங்கிறவர் ஹங்கேரிய நாட்டினுடைய கணித மேதை. இவர் நிறையா பார்த்தீங்கன்னா கணிதம் சம்மந்தப்பட்ட நிறையா பல கண்டுபிடிப்புகள் எல்லாம் சிக்கலை தீர்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகளை இவர் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஹவ் டு சால்வ் இட் அப்படிங்கிற ஒரு கணித சிக்கலை தீர்க்கும் போது பின்வரும் படிநிலைகளை குறிப்பிடுறார். அதாவது எப்படி ஒரு சிக்கலை தீர்க்கறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா சிக்கலை புரிந்து கொள்ளுதல், செயல் திட்டத்தை திட்டமிடுதல், திட்டத்தை செயல்படுத்துதல், முடித்த வேலையை ஆய்வு செய்தல். ஆமாம், நாம் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு அதுக்கு பிளான் பண்ணணும். அதுக்கு பிறகு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு அதை முடித்த பிறகு அதை எப்படிங்கிறத நாம் ஆய்வு செய்யணும். இப்படி இருந்தால் தான் ஒரு ப்ராப்ளத்தை நாம் எளிமையாக தீர்க்க முடியும் அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்துருக்கிறார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மாணவர்களே, அதாவது ஒரு திரும்ப பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நெறிமுறைக்குண்டான சில விளக்கங்கள் கொடுத்துருப்பாங்க. ஒரு நெறிமுறை நோக்கம் என்பது ஒரு சிக்கலை தீர்க்க படிப்படியான வரிசை கொண்ட கூற்றுகள். ஆமாம், திரும்ப அதை சொல்கிறாங்க. நோட் பண்ணிக்க. எல்லா இடத்துலையுமே நெறிமுறைக்குண்டான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டே இருக்கும். ஒரு நெறிமுறையினுடைய நோக்கம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெறிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 2 எண்களை கூட்டுவதற்கு உண்டான ஒரு நெறிமுறை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? 2 எண்களை கூட்டுவதற்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இரண்டு நம்பர்களை ஃபஸ்ட்டு வாங்கணும். அதுக்கும் பிறகு 2 நம்பரை கூட்டணும். ஒவ்வொரு டிஜிட்டாக கூட்டணும். கூட்டும்போது அந்த டிஜிட்டில் வரக்கூடிய சம் பிட்டை தனியாக எழுதணும். கேரி பிட்டை அடுத்த டிஜிட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாம் நம்ம செய்வோம். அதைத்தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்காரிதங்கிறது ஒரு செயலை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது விளக்கக்கூடிய வழிமுறைகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது மாணவர்களே, நெறிமுறையினுடைய சிக்கல். ஆமாம், அடுத்து பாருங்க. நெறிமுறைகளை கட்டமைப்பதற்கு சில கொள்கைகளும் உத்திகளும் உள்ளன. ஆமாம், அதாவது நம்ம அல்காரிதத்தை நாம் கட்டமைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, அடுத்த ஒரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்குறாங்க பாருங்க. அதாவது நமக்கு பிரபலமான ஆடு, புல் மற்றும் ஓநாய் சிக்கலை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்க போகிறோம். இதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. அதாவது 6.2 எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஆடு, புல்கட்டு, ஓநாய், விவசாயி, இங்கே 4 நபர்களும் இருக்கிறாங்க. இவர்கள் ஆற்றுக்கு ஒரு பகுதியில் இருக்கிறாங்க, லெஃப்ட் சைடு. அவங்க ஆற்றை கடந்து போகணும். ஓகே, அப்போ எப்படி கடந்து போகிறது அப்படிங்கிறதுக்கு நாம் ஒரு அல்காரிதம் எழுதணும். அப்போ அல்காரிதம் எழுதணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு அதுக்குண்டான வழிமுறைகளை நாம் உருவாக்கணும்.
எப்படி ஃபஸ்ட்டு எதன் மூலமாக போகிறது, போட் மூலமாக போகிறதா அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு விவசாயியோட யாரை வந்து அழைத்து செல்ல வேண்டும், ஆட்டவா, புல்லுக்கட்டவா, ஓனாயவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப் அதுக்குண்டான வழிமுறைகளை எழுதணும். ஓகே, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே, நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாருங்க, ஒரு விவசாயி அவரிடம் உள்ள ஆடு, புல்லுக்கட்டு மற்றும் ஓனாய் ஆகியவற்றுடன் ஒரு ஆற்றை கடக்க விரும்புகிறார். ஆனால் அவரது படகில் ஒரே சமயத்தில் ஏதேனும் ஒன்று மட்டுமே வந்து அவருடன் எடுத்து செல்ல முடியும். ஆமா, ஆடு இருக்குது, புல்லுக்கட்டு இருக்குது, ஓனாய் இருக்குது, விவசாயி இருக்குது. ஆனா அந்த படகுல விவசாயியோட ஏதோ ஒன்றை மட்டும்தான் அழைத்து செல்ல முடியும். அதனால் அவர் ஆற்றை கடக்க பலமுறை ஆற்றின் குறுக்கே பயணம் செய்ய வேண்டும். மேலும் அவர் ஆடு மற்றும் ஓனாய் அல்லது ஆடு மற்றும் புல்லுக்கட்டு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து விட்டு செல்லக்கூடாது. ஏன் செல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இந்த இடத்துல? ஆட்டையும் ஓனாயும் ஒன்றா சேர்த்தால் ஓனாய் வந்து ஆட்டை தின்றுவிடும். அதே மாதிரி ஆட்டையும் புல்லுக்கட்டையும் ஒன்றா விட்டு சென்றார்னா புல்லுக்கட்டை வந்து ஆடு வந்து தின்றுவிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு பொருளைத்தான் வந்து விவசாயி வந்து படகுல வந்து அவரோட கூட்டி செல்ல வேண்டும். எதை கூட்டி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது வந்து அவர் முடிவு பண்ணணும். ஓகே, அப்போ இது ஒரு சிக்கல். அப்போ இந்த சிக்கலுக்கு வந்து எப்படி வழிமுறைகளை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய இதை வந்து நெறிமுறை, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அதை தான் இதில் உங்களுக்கு விளக்கி இருக்குது. நம்ம 7th லெசனில் இதை பற்றி நான் முன்ன தெளிவாக வந்து பார்ப்போம். ஓகே, சரி. அடுத்ததுக்கு ஒரு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குது பாருங்க. இவர் ஆடு மற்றும் ஓனாய் அல்லது ஆடு மற்றும் புல்லுக்கட்டு ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து விட்டு செல்லக்கூடாது. ஆகவே விவசாயி தன்னுடன் உள்ள 3ஐயும் அக்கறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். இந்த சிக்கலை எவ்வாறு தீர்ப்பாய்? ஆரம்பத்தில் 4 பேர் ஆற்றின் ஒரு பக்கத்தில் இருப்பதாக நாம் கருதி கொள்வோம். கடைசியாக 4 பேரும் எதிர்பக்கத்தில் இருக்க வேண்டும். விவசாயி ஆற்றை கடக்கும்போது அவர் படகில் இருக்க வேண்டும். அவருடன் யார் அல்லது என்ன கடக்க வேண்டும் என்பதை குறிக்கும் கட்டளைகளின் வரிசையை கொண்டது ஒரு தீர்வு. ஆமாம், அந்த விவசாயியோட படகுல யார் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தீர்மானிக்கணும். ஓகே, அந்த கட்டளைகளுடைய வரிசை தான் வந்து இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து நெறிமுறை சார்ந்த சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ விவசாயி ஓனாயுடன் ஆற்றை கடந்து செல்ல வேண்டும் அல்லது விவசாயி மட்டும் தனியாக ஆற்றை கடக்க வேண்டும். இருப்பினும் சில நெறிமுறை சிக்கல்களும் நெறிமுறைகளை உருவாக்க தேவையில்லை. அதற்கு பதிலாக ஒரு படிமுறை வழங்கப்படுகிறது. நாம் அதன் பண்புகள் சிலவற்றை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நம்ம 7th லெசனில் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடு இருக்குது, புல்லுக்கட்டு இருக்குது, ஓனாய் இருக்குது, விவசாயி இருக்கிறாங்க. இவங்க ஆற்றங்கரையில் ஒரு இடத்துல ஒரு கரையில் இருக்கிறாங்க. அடுத்த இன்னொரு கரைக்கு போகணும் அப்படின்னா இவங்க வந்து படகு மூலமாக பயணிக்கணும். ஆனால் இவங்க வந்து தொடர்ந்து வந்து எல்லாரும் பயணிக்க முடியாது. விவசாயியோட ஏதோ ஒன்று தான் பயணிக்க முடியும். இதில் ஆடும் புல்லுக்கட்டு இருந்தாலும் சிக்கல், அதே மாதிரி ஆடும் ஓனாயும் இருந்தாலும் சிக்கல். அப்போ இந்த சிக்கலுக்கு எப்படி நாம் தீர்வு காண்றது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அந்த கட்டளையினுடைய வரிசையை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெறிமுறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சிக்கல் கூட சொல்கிறாங்க. குரோம்லேண்டின் பச்சோந்தி சிக்கலை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குரோம்லேண்டில் பார்த்தீங்கன்னா பச்சோந்திகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான பச்சோந்திகள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. சிவப்பு, பச்சை அண்டு நீலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 கலரில் பச்சோந்தி இருக்குது. அப்போ இதுக்கு எப்படி நாம் வந்து தீர்வு காண்றது அப்படிங்கிறது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு பச்சோந்தியும் பச்சை நிற பச்சோந்தியும் இரண்டும் ஒன்றாக சந்திக்கும் போது அது என்ன கலராக மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல நிற பச்சோந்தியாக மாறிடும். அப்போ இந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு எப்படி வந்து நீங்கள் நெறிமுறை எழுதுவீங்க, இதுக்கு என்ன தீர்வு காண்பீங்க, அதுக்கு என்ன வழிமுறைகளை பயன்படுத்துவீங்க, என்ன கட்டளைகளை பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை நெறிமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே மாணவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நெறிமுறை கட்டுமான தொகுதிகள். ஆமாம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெறிமுறை கட்டுமான தொகுதிகள்னா என்ன? பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் 4 வகையான பில்டிங் பிளாக்ஸ் அல்காரிதம் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதில் தரவு, மாறிகள், கட்டுப்பாட்டு பாய்வு, செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லியிருக்குது. தரவு அப்படிங்கிறது டேட்டா, மாறிகள்ங்கிறது வேரியபிள், கட்டுப்பாட்டு ஓட்டம் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஃப்ளோ, செயல்கள் அப்படிங்கிறது செயற்கூறுகள் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தரவு சொல்லியிருக்கிறாங்க. தரவு அப்படிங்கிறது ராபேக்ட், அதாவது செயல்படுத்தப்படாத விவரங்கள். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறீங்க, தரவு அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இதில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நெறிமுறைகள் தரவை உள்ளீட்டாக பெற்று அவற்றை செயல்படுத்தி வெளியீட்டை வழங்குகிறது. கணிப்பொறிகள் தரவுகளை செயல்படுத்துவதற்கான கட்டளைகளை வழங்குகிறது. ஆமாம், நோட் பண்ணிக்கங்க. நெறிமுறை தரவை வந்து என்ன வேண்டும், உள்ளீடாக பெற்று அதை செயல்படுத்தி தான் என்ன பண்ணு வெளியீடாக கொடுக்கும். அப்போ நாம் ஒரு நெறிமுறைக்கு வந்து தரவை நாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த தரவு எப்படி இருக்கும், அது வந்து ஒரு செயல்படுத்தப்படாத விவரமாக தான் இருக்கும். அதனால அதை என்ன சொல்கிறோம், நம்ம ராபேக்ட் அப்படின்னு சொல்லி அதையே சொல்கிறோம். இப்போ நாம் 2 எண்களை கூட்டணும், கழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அப்போ 2 நம்பரை வாங்கணும்,
அதுக்குண்டான என்ன செயல்பாடுகளை நாம் செய்யணும். ஓகே, அதைத்தான் இங்கே சொல்லிக்கிறேன் பாருங்க. எண்கள், அதாவது உதாரணமாக எண்களின் கணித செயல்பாடுகளை செய்வதற்கு கட்டளைகள் உள்ளன. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்றவை. எண்கள் மற்றும் உரை போன்ற பல்வேறு வகையான தரவுகள் உள்ளன. தரவுகள் நிறைய இருக்குது. எண்கள் இருக்குது, எழுத்துக்கள் இருக்குது, உரை இருக்குது, டேட் இருக்குது, டைம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய தரவுகள் வந்ததில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சிம்பிளாக அமைச்சிங்க, தரவுகள் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படாத விவரங்கள். ஓகே, நாம் அதை வச்சு நம்ம எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாறிகள், வேரியபிள்ஸ். ஆமாம், இதை பற்றி நாம் உங்களுக்கு C++ல தெளிவாக பார்க்க போகிறோம். மாறிகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கங்க, உங்கள் புக்லையும் தெளிவாக விளக்கு கொடுத்துருக்குது. தரவுகளை சேமிப்பதற்கு மாறிகள் பெயரிடப்பட்ட பெட்டிகளாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த பெயரிடப்பட்ட அந்த பாக்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாறிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வேரியபிள்ஸ் ஆர் நேம்டு பாக்ஸ் ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. ஆமாம், ஓகே, ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பெயரிடப்பட்ட பெட்டிகளுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மாறிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மாறிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விவரங்களை கொடுக்கணும், ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஒரு வேல்யூ கொடுக்க முடியாது. ஓகே, எதன் மூலமாக தான் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் மூலமாக தான் ஒரு மதிப்புகளை கொடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா A = 10ன்னு எழுதுகிறோம். ஓகே, 10ங்கிறது என்னது? டேட்டா, வேல்யூ. ஏங்கிறது வந்து வேரியபிள். அப்போ 10ங்கிற மதிப்பை நம்ம ஏங்கிற மாறியில் வைக்கணும் அப்படின்னா, ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்போ A = 10 அப்படிங்கிற அதை எழுதணும். அப்போ ஈக்குவல் அப்படிங்கிறது என்னது? ஒரு மதிப்பிறுத்து செயற்குறி. அப்போ 10ங்கிற வேல்யூவை ஏங்கிற வேரியபிளில் அசைன் பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அந்த அசைன் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது இந்த இடத்துல ஈக்குவல் டு அப்படின்னு நாம் வைத்துக்கொள்ளலாம். அப்போ ஏங்கிறதா வேரியபிள், 10ங்கிறது வேல்யூ. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நான் 10ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னன்னு சொன்னால் போதும், ஏங்கிற அந்த வேரியபிள் நேம் சொன்னால் போதும். ஏற்கனவே அந்த ஏங்கிற வேரியபிளுக்கு நம்ம 10ங்கிற மதிப்பை ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறோம். ஓகே, இதைத்தான் நாம் சொல்கிறப்போ இப்போ நாம் நேம் அப்படின்னு நம்ம நேமை சொல்கிறோம். அப்போ நம்ம நேம்னு சொன்னாவே நம்ம பெயரை எடுத்துக்கும். ஓகே, அப்போ நேமுங்கிறது ஒரு வேரியபிள். ஓகே, நம்ம பெயருங்கிறது ஒரு மதிப்பு அப்படின்னு ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளலாம். ஓகே, சரி, அதை பற்றி தான் உங்களுக்கு வேரியபிள்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மாறிகள் மதிப்புகள் மாற்றப்பட்டால் மட்டுமே நிலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு மாறிகளுடைய மதிப்பு மாற்றப்படும் போது அதனுடைய ஸ்டேட் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். அதற்குண்டான விளக்கங்கள் எல்லாமே இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, பாருங்கள், தரவுகளை செயல்படுத்தும் போது கிடைக்கும் விடைகளை சேமிக்க மாறிகள் தேவைப்படுகிறது. ஆமாம், நம்ம தரவுகளை செயல்படுத்தோம்னா அதை கிடைக்கக்கூடிய விடைகளை நம்ம சேமிக்கணும் அப்படின்னா அந்த சேமிக்கக்கூடிய இடத்தை நம்ம என்ன சொல்கிறோம்? மாறிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மாறியில் சேமிக்கப்படும் தரவு அந்த மாறிக்கான மதிப்பு என்று அழைக்கப்படுகிறது. மதிப்பிறுத்து கூற்றை பயன்படுத்தி ஒரு மாறியில் ஒரு மதிப்பை சேமிக்க முடியும். ஆமாம், ஒரு மதிப்பிறுத்தி கூற்றை பயன்படுத்தி என்ன பண்ண முடியும்? ஒரு மாறியில் மதிப்பை சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, அதாவது மதிப்பை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்குது. நிஜ உலகில் மதிப்பிறுத்து கணக்கீடு செயல்பாடுகளுக்கு ஒரு நிலை உண்டு. செயல்பாடுகள் படிப்படியாக செயல்படும் போது நிலை மாறுபடுகிறது. நாம் ஒரு செயல்பாட்டை செய்யும் போது அதனோட நிலை என்னாகும்? மாறுபடும். ஒரு நெறிமுறையில் செயலாக்கத்தின் நிலை மற்றும் நிலையின் மாற்றத்தை நாம் எவ்வாறு குறிப்பிடுகிறோம்? ஒரு நெறிமுறையில் ஒரு செயல்முறையின் நிலை என்பது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாறிகளின் மதிப்பாகும். ஆமாம், நிலை அப்படிங்கிறது என்னது? நாம் கொடுக்கக்கூடிய வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த மாறிகளினுடைய மதிப்பு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த இடத்துல நிலை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கூட உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நிலைக்கு மட்டுமே தனியொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்குறாங்க. ஒரு போக்குவரத்து சிக்னல் பச்சை, மஞ்சள் அல்லது சிவப்பும் ஆகிய 3 நிலைகளில் ஏதேனும் ஒன்றில் இருக்கலாம். போக்குவரத்து சீராக செல்ல நிலை மாற்றப்படுகிறது. ஆமாம், இங்கே பச்சை, மஞ்சள், சிவப்புங்கிறதுலாம் என்னது? வேல்யூ. ஓகே, அப்போ இந்த வேல்யூங்கிறத நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூவை நாம் மாற்றும் போது அதனுடைய நிலை என்னாகும்? மாறும். இப்போ க்ரீன் சிக்னல் விழுந்தால் என்னாகும்? அதாவது வாகனங்கள் எல்லாம் செல்லும். அதே மாதிரி எல்லோ சிக்னல் விழுந்தால் என்னாகும்? எல்லாமே வாகனங்கள் ரெடியாக இருக்கும்னு அர்த்தம், கெட் ரெடி. அதே மாதிரி அடுத்து என்ன? சிவப்பு சிக்னல் விழுந்தால் என்னாகும்? வாகனங்கள் எல்லாம் நிற்க வேண்டும், ஸ்டாப் ஆகணும். அப்போ இந்த வேரியபிள்ங்கிற இந்த கலர் மாறுபடும் போது என்னாகும்? அதனுடைய நிலை மாறியினுடைய நிலை மாறும். அதனுடைய ஸ்டேட் என்னாகும்? மாறுபடும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ இந்த பச்சை, மஞ்சள், சிவப்பு எல்லாமே வேல்யூன்னு சொல்லலாம். ஓகே, ஆமாம். அப்போ ஒரு வேரியபிளினுடைய வேல்யூ மாறுபடும் போது என்னாகும்? அதனுடைய நிலை மாறும். அப்போ
கிரீன் சிக்னல் இருந்தால் வெஹிக்கிள் மூவ் ஆகும், மஞ்சள் இருந்தால் அலர்ட்டு, ஓகே என்னது போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஆனால் செல்ல முடியாது, சிவப்பு இருந்தால் என்ன ஆகும், ஸ்டாப் ஆகும். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இந்த வேரியபிளினுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது என்னாகும், அதனுடைய நிலைகள் வந்து மாறுபடும். அதைத்தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு பாய்வு, கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது. ஆமாம், இது உங்களுக்கு 5 மார்க்லாம் கேட்பாங்க, அல்லது 2 மார்க்கில் கேட்பாங்க, 1 மார்க் 3 மார்க் எதில் வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமாம், திரும்ப நெறிமுறைக்குண்டான விளக்கம் இந்த இடத்துல இருக்குது. ஒரு நெறிமுறை என்பது படிப்படியான கூற்றுகளாகும். ஓகே, ஆமாம், படிப்படியான கூற்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கூற்றை நிறைவேற்றிய பின்னரே அடுத்த கூற்றை செயல்படுத்த வேண்டும். ஆமாம், ஒரு கூற்றை நிறைவேற்றிய பிறகுதான் அடுத்த கூற்றை வந்து செயல்படுத்த வேண்டும். இப்போ நம்ம வந்து பள்ளிக்கு செல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு காலையில் எழுந்திருக்கணும், அடுத்தது வந்து நாம் ட்ரெஸ் பண்ணணும், சாப்பிடணும், அதுக்கு பிறகு புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாம் வந்து பை வாக்கோ பை பஸ்ஸோ பை சைக்கிள் மூலமாக பள்ளிக்கு செல்லணும். பள்ளிக்கு சென்றோன்னா வகுப்பறைக்கு செல்லணும், ஓகே, படிக்கணும். ஓகே, அப்போ இந்த வழிமுறைகள் எல்லாமே எப்படி இருக்கணும், ஒவ்வொன்றும் என்னது ஒன்றன் மின் ஒன்றாகத்தான் செயல்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் கூற்று செயல்படுத்தப்பட்ட பிறகுதான் என்ன ஆகும், அடுத்த கூற்று வந்து செயல்படுத்த முடியும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, பாருங்க, அடுத்தடுத்து செயல்படுத்த வேண்டிய கூற்றுகள் செயல்பாட்டின் நிலைமையை சார்ந்தது. ஆகையால் கூற்றுகள் நெறிமுறையில் எழுதப்பட்டுள்ள வரிசையில் நிறைவேற்றப்படாமல் வேறு வரிசையில் நிறைவேற்றப்படலாம் அப்படின்னு கூட இதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கட்டுப்பாட்டு பாய்வு பார்த்தீங்கன்னா 3 முக்கிய கட்டுப்பாட்டு பாய்வுகளை வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, another one பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, another one பார்த்தீங்கன்னா இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இதில் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறது அதாவது தொடர் கட்டுப்பாட்டு பாய்வு. கூற்றுகள் அவை எழுதப்பட்டிருக்கும் அதே வரிசையில் ஒன்றன் ஒன்றாக நிறைவேற்றப்படும். ஒரு கூற்று இருக்குது அப்படின்னு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஒரு ப்ராப்ளம் சால்விங் எழுதுற அப்படின்னா அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பை எழுதிட்டே வருவோம். முதல் ஸ்டெப் எழுதுவோம், 2வது ஸ்டெப் எழுதுவோம், 3வது ஸ்டெப் எழுதுவோம். அப்போ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த செயல்பாடு நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தொடர் கட்டுப்பாட்டு பாய்வு, சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு அடுத்தது தேர்ந்தெடுப்பு கட்டுப்பாட்டு பாய்வு, ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்தீங்கன்னா நிபந்தனை அடிப்படையில் செயல்படக்கூடியது. ஆமாம், இந்த நாம் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து சோதிக்கப்படும், செக் பண்ணும். ஓகே, கண்டிஷன் அங்கே நடக்கும். அந்த நிபந்தனை வந்து சரியாக இருந்து அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு செயல்படுத்தும். ஒருவேளை இந்த இடத்துல நிபந்தனை தவறாகும் போது தவறுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இயங்கும். ஓகே, அதனால இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ட்ரூவாக இருந்தால் நிபந்தனை ட்ரூவாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இயங்கும். ஒருவேளை நிபந்தனை தவறாக இருந்தால் தவறுங்கிற இருக்கக்கூடிய கூற்றில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இயங்கும். இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்பெல்ஸ் அப்படிங்கிற கூற்றெல்லாம் பயன்படுத்தலாம். இதை பற்றி நாம் பின்னாடி பார்க்க போகிறோம். அடுத்தது இட்ரேட்டிவ் கண்ட்ரோல், சுழற்சி கட்டுப்பாட்டு பாய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இதுக்கு நாம் ஸ்டெப் எழுதுவோம். ஆனால் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிலை சோதிக்கப்பட்டு நிபந்தனை உண்மை என்றால் ஒரு கூற்று செயல்படுத்தப்படுகிறது. நிபந்தனை சோதிப்பு மற்றும் கூற்றுகள் செயல்பாடு ஆகிய இரண்டும் படிமுறைகளின் நிபந்தனை தவறாகும் வரை மீண்டும் மீண்டும் செயல்படும். இந்த இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ பொறுத்த வரைக்கும் நிபந்தனை சரியாக இருந்தால் மட்டுமே இது செயல்படும். நிபந்தனை தவறாகும் பட்சத்தில் இது வந்து முடிவுக்கு வரும். ஓகே, இதான் வந்து இட்ரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, சுழற்சி கட்டுப்பாட்டு பாய்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமாம், நிபந்தனை சரியாக இருக்க வரைக்கும் இது வந்து தொடர்ந்து பல தடவை வந்து இது வந்து இயங்கிட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் செயல்படும். நிபந்தனை தவறாகும் போது என்னாகும், இந்த செயல்பாடு வந்து முடிவுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து கட்டுப்பாட்டு பாய்வில் இருக்கக்கூடிய 3 வகையான கூற்றுகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது மாணவர்களை நாம் பார்க்கக்கூடியது செயற்கூறுகள், ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆமாம், பாருங்க, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது செயற்கூறுகள். நெறிமுறைகள் மிகவும் சிக்கலானதாக இருக்கும். ஒரு நெறிமுறையில் மாறிகள் மற்றும் அதை சார்ந்த மாறிகளும் அதிகமாக இருக்கலாம். பின்னர் சரியான நெறிமுறைகளை உருவாக்குவது கடினமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் நாம் ஒரு நெறிமுறையை பகுதிகளாக உடைக்கிறோம். ஆமாம், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கட்டமைத்து பின்னர் முழுமையான நெறிமுறை பகுதிகளாக ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஒரு நெறிமுறை எடுத்துக்கலாம். அந்த நெறிமுறை வந்து ரொம்ப சிக்கல் வாய்ந்ததாக இருக்கும். அப்போ அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதிக டைம் எடுத்துக்கும், அல்லது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு நாம் முடிவு பண்ண அப்படின்னா அந்த சிக்கலை நாம் தனித்தனி பகுதிகளாக பிரித்து கொள்ளலாம். அதை என்ன பண்ணிக்கலாம், நாம் தனித்தனி பார்ட்ஸாக வந்து செப்பரேட் பண்ணி
வைத்துக்கலாம். அந்த செப்பரேட் பண்ணி அந்த ஒவ்வொரு பகுதியில பிரிக்கிறோம் பார்த்தீங்களா அந்த நெறிமுறைய, அந்த ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்தனியா தீர்வு கண்டுபிடிச்சு, அந்த தீர்வு கண்டுபிடிச்ச அந்த வழிமுறைகளெல்லாம் நாம் என்ன பண்ணிக்கலாம்? ஒரே பகுதியா ஒருங்கிணைந்து அந்த நெறிமுறைக்கு உண்டான சிக்கலுக்கு ஒரு முடிவை வந்து நாம உருவாக்கலாம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றான். அப்போ நாம ஒரு நெறிமுறையை வந்து பல பகுதிகளா பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு பகுதியும் தான் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செயற்கூறுகள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக நாம வரையறுக்கக்கூடிய ஒரு வழிமுறையத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இங்க நம்மளுக்கு சிக்கல் அப்படிங்கிறது நெறிமுறையில பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிக்கல் வாய்ந்ததா இருக்குது. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும். பார்த்தீங்கன்னா, உணவு தயாரிக்கிறது கூட நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு 100 பேர்த்துக்கு உணவு தயாரிக்கிறோம். இல்ல ஒரு 1000 பேர்த்துக்கு தயாரிக்கிறோம். ஒரு 10,000 பேர்த்துக்கு உணவு தயாரிக்கிறதா இருந்தால், அந்த உணவு பொருள்கள் வந்து அனைத்தையும் வந்து அனைத்து வகையான அந்த அனைத்து மக்களுக்கும் தேவையான அந்த 1000 நபர்களுக்கு தேவையான உணவை வந்து ஒருத்தரே வந்து தயாரிக்கிறதுங்கிறது கொஞ்சம் தயாரிக்கலாம். ஆனா அதிக நேரங்களை எடுத்துக்கொள்ளும். அதற்காக நாம் அந்த உணவு தயாரிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க சிக்கல். நெறிமுறை சிக்கல். அந்த உணவு தயாரிக்கக்கூடிய அந்த சிக்கல் நாம் என்ன பண்ணலாம்னா, பல நபர்கள்கிட்ட வந்து தனித்தனியா பிரித்துக் கொள்ளலாம். ஆமா. நீங்க 100 பேர்த்துக்கு செய்யுங்க. நீங்க 100 பேர்த்துக்கு செய்யுங்க. அடுத்தவங்க 100 பேர்த்துக்கு செய்யுங்க அப்படின்னு ஒரு 5 நபர்கள்கிட்டயோ, 10 நபர்கள்கிட்டயோ என்ன பண்ணலாம்? அந்த உணவு தயாரிக்கிறதுங்கிற அந்த சிக்கலை வந்து பிரித்து கொடுக்கலாம். அப்ப அந்த பிரித்து கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு பகுதியும் தான் நம்ம இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அனைத்து ஒரு 10 பேர்த்துக்கிட்ட ஒரு 1000 பேர்த்துக்கு உணவு தயாரிக்க சொல்லி நம்ம பிரிச்சு கொடுக்குறோம். அந்த உணவு தயாரிச்ச பிறகு நாம் என்ன பண்ணலாம்? எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கிறோம். ஓகே. ஒருங்கிணைச்சா என்ன ஆயிரும்? அனைத்து மக்களுக்கும் வந்து நாம உணவு வழங்க முடியும். அப்போ நம்ம பெரிய சிக்கலா இருக்கும்போது, அந்த சிக்கலை தனித்தனி பகுதிகளாக பிரிச்சு, அதற்குண்டான தீர்வு கண்டுபிடிச்சு, அந்த தீர்வுகள் எல்லாம் நம்ம ஒன்றிணைக்கும்போது, ஒரு நெறிமுறைக்கு என்ன ஆயிரும்? ஒரு தீர்வு கிடைச்சிரும். அதைத்தான் செயல்படுத்தக்கூடியதா இந்த செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. இங்க பாருங்க, உங்களுக்கு இதுல தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நெறிமுறை ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு செயற்கூறு என அழைக்கப்படுகிறது. ஆமா, நெறிமுறையை வந்து செயல்படுத்துறதுக்கு அந்த நெறிமுறையை நம்ம பல பகுதியில பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஒவ்வொரு பகுதியும் என்ன சொல்றான்? செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒரு செயற்கூறு ஒரு துணை நெறிமுறையாகும். ஆமா, இதையும் நோட் பண்ணிக்கங்க. ஒரு செயற்கூறுங்கிறது என்ன சொல்றான்? இது ஒரு துணை நெறிமுறை. அதாவது சப் அல்காரிதம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு உள்ளீட்டை பெற்று செயல்படுத்தி வெளியீட்டை வெளியிடுகிறது. ஏற்கனவே நம்ம சொன்ன நெறிமுறைனாவே இன்புட்டை வாங்கி அதை செயல்படுத்தி வெளியீட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்குது. அதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு கூட கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆரம் R மற்றும் உயரம் H உள்ள மேற்பரப்பு பகுதியை கணக்கிட வேண்டும் என்றால் என்னது? இந்த இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு உருளையின் மேற்பரப்பு பகுதியை கணக்கிட எப்படி நீங்க வந்து என்ன ஃபார்முலாஸ் வந்து பயன்படுத்துவீங்க? என்ன ஃபங்ஷன்ஸ் வந்து இதுல பயன்படுத்துவீங்க? அப்படிங்கிறதா இதுல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விவரங்கள். இப்ப நாம் 2 செயற்கூறுகளை அடையாளம் காணலாம். ஒன்று வட்டத்தின் சுற்றளவு, மற்றொன்று வட்டத்தின் பரப்பளவு பகுதியை கணக்கிடுவதற்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு உருளையினுடைய மேற்பரப்பு அதாவது சர்ஃபேஸ் ஏரியா வந்து நாம சிலிண்டருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நாம 2 வகையான செயற்கூறுகளை பயன்படுத்துறோம். ஒன்று வட்டத்தின் சுற்றளவு, இன்னொன்று வந்து வட்டத்தின் பரப்பளவு. இரண்டும் தனித்தனியா கண்டுபிடிச்சு, அதுக்கு பிறகு என்ன பண்றோம்? இரண்டையும் ஒருங்கிணைச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிடைச்சிரும். இது மாதிரி தான் வந்து நம்ம நெறிமுறைக்கு வந்து சிக்கல் தீர்க்கிறோம். அப்ப இங்க இந்த பாயிண்ட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு நெறிமுறை சிக்கல் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கிறது தான். அப்ப அதை வந்து நம்ம என்ன பண்றோம்? வட்டத்தின் சுற்றளவும் வட்டத்தின் பரப்பளவையும் தனித்தனியே கண்டுபிடிக்கிறது. இது தனி ஒவ்வொன்றும் என்னது? ஒரு செயற்கூறு. இந்த 2 செயற்கூறுகளையும் ஒன்றிணைக்கும் போது என்ன ஆயிரும்? இந்த அல்காரிதத்துக்கு உண்டான தீர்வு வந்து கிடைச்சிரும். அதைத்து இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது நெறிமுறையின் வடிவமைப்பு நுட்பங்கள். ஆமா, நெறிமுறையினுடைய வடிவமைப்பு நுட்பங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி. இது 5 மார்க்லேயே கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பாருங்க, நோட் பண்ணிக்கங்க. நெறிமுறைகளை வடிவமைப்பதற்கு சில அடிப்படை கோட்பாடுகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உள்ளன. அதில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது விவரக்குறிப்புகள், ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பாடத்தினுடைய டைட்டிலேயே ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு என்னது? அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
பாருங்க, விவரக்குறிப்புகள். சிக்கல் தீர்ப்பதற்கான முதல் படி சிக்கலை துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிக்கலானது கொடுக்கப்பட்ட உள்ளீடு மற்றும் வெளியீட்டின் அடிப்படையில் குறிப்பிட வேண்டும். விவரக்குறிப்புகள் கொடுக்கப்பட்ட உள்ளீடுகளின் பண்புகளையும் உள்ளீடு மற்றும் வெளியீட்டிற்கு இடையான தொடர்புகளையும் குறிப்பிட வேண்டும். பாருங்க, ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு என்ன பண்றோன்னு, நாம் அது என்ன சிக்கல் அப்படிங்கிறத நம்ம துல்லியமா அதை பத்தி தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதுதான் விவரக்குறிப்பு. நாம துல்லியமா தெரிஞ்சிருந்தால் போதாது, அதற்குண்டான உள்ளீட்டை கொடுக்கணும். உள்ளீட்டை கொடுத்து ப்ராசஸ் பண்ணி என்ன ஆகும், அது வெளியீட்டை நம்மளுக்கு கொடுக்கும். ஓகே, அப்ப அந்த உள்ளீட்டுக்கு வெளியீட்டுக்கும் என்ன இருக்கணும், ஒரு உறவு இருக்கணும், ஒரு தொடர்பு இருக்கணும். இதை விளக்கக்கூடியதான் விவரக்குறிப்பு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. விவரக்குறிப்புங்கிறது ஒரு சிக்கலை தீர்ப்பதற்குண்டான விவரங்களை நாம தெளிவாக தெரிஞ்சிருக்க வேண்டும். அப்போ அந்த சிக்கலை தீர்ப்பதற்குண்டான வழிமுறைகளை நாம் இன்புட்டாக கொடுக்கும்போது அது ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டாக நம்ம கெட் பண்ணுவோம். அப்போ அந்த இன்புட்டும் அவுட்புட்டும் எப்படி இருக்கணும், ஒன்றோடொன்று தொடர்புடையதாக, அதாவது உறவு நிலையில் இருக்கக்கூடிய வகையில் இருக்கணும். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் சம்மதம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதை நம்ம ஸ்பெசிஃபிகேஷனே சொல்ல மாட்டோம். ஓகே, சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அருவமாக்கம், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு சிக்கல் நிறைய விவரங்களை உள்ளடக்கியது. ஆனால் ஒரு சிக்கலை தீர்க்க அதன் எல்லா விவரங்களும் தேவையில்லை. ஆமாம், ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னா அந்த சால்வ் பண்ணுறதுக்குண்டான எல்லா விஷயங்களுமே அந்த இடத்துல தேவையில்லை. எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் இந்த இடத்துல தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத விவரங்களை நாம என்ன அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்க, தேவையற்ற விவரங்களை புறக்கணித்து அல்லது மறைத்து வைத்திருப்பது, அதன் முக்கிய பண்புகளை மட்டுமே பயன்படுத்துவது என்பது அருவமாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. பாருங்க, அதாவது ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கு தேவையற்ற விவரங்களை மறைத்து தேவையான விவரங்களை மட்டும் எடுத்துக்கொள்வதற்கு என்ன சொல்றான், அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அருவமாக்கம் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, பாருங்க, இந்த இடத்துல அதை கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது ஒருங்கிணைப்பு, காம்போசிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு நெறிமுறை மதிப்பிறுத்து மற்றும் கட்டுப்பாட்டு பாய்வு கூற்றுகளை உள்ளடக்கியது. ஒரு கட்டுப்பாட்டு பாய்வு கூற்று ஒரு நிபந்தனையின் நிலையை சோதித்து அதன் மதிப்பு அடிப்படையில் அடுத்த கூற்று நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முடிவு செய்கிறது. காம்போசிஷன்ங்கிறது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். மதிப்பிறுத்து மற்றும் கட்டுப்பாட்டு கூற்றுகளை தான் ஒரு நெறிமுறை கொண்டிருக்கும், உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுபோக ஒரு கட்டுப்பாட்டுக்கு உண்டான நிபந்தனை என்ன அப்படிங்கிறத அதை சோதிச்சு அதை நிறைவேற்றக்கூடியது அந்த இடத்துல காம்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டீகாம்போசிஷன். நாம் முக்கிய நெறிமுறைகளை செயற்கூறுகளாக பிரிக்கிறோம். முக்கிய நெறிமுறை மற்றும் பிற செயற்கூறுகளாக தனித்தனியாக ஒவ்வொரு செயலையும் கட்டமைக்கிறோம். பாருங்க, நம்ம ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்தை என்ன பண்றோம், நாம தீர்க்கறதுக்கு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கட்டமைக்கிறோம். ஓகே, அதைத்தான் என்ன சொல்றான், டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்றாங்க. இறுதியாக நாம் செயற்கூறுகளை பயன்படுத்தி முக்கிய நெறிமுறைகளை கட்டமைக்கிறோம். நம் செயல்பாடுகளை பயன்படுத்தும் போது செயல்பாட்டின் விவரக்குறிப்பை தெரிந்து கொள்வது போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம அந்த அல்காரத்துக்கு உண்டான அந்த சிக்கலை தீர்க்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை ஏற்படுத்தி ஒவ்வொன்றையும் தனித்தனியா பிரிக்கிறோம், அதையெல்லாம் கட்டமைக்கிறோம். அப்போ அதற்குண்டான விவரக்குறிப்பை மட்டும் நாம் தெரிந்திருந்தால் போதும். எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்திருந்தால் போதுமானது. அதுக்குண்டான உள்ளீடு எப்படி கொடுக்கறது, வெளியீடு எப்படி கொடுக்கறது, இரண்டுக்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்திருந்தால் போதுமானது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். அதை எப்படி நடைமுறைப்படுத்தணுங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத இந்த பிரித்தல்ங்கிற டீகாம்போசிஷன்ல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே மாணவர்களே, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னது டாபிக் பார்த்தீங்கன்னா நெறிமுறை வடிவமைப்பு நுட்பங்கள், அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ்ல இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஓகே மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய முதல் பகுதியை நாம இத்துடன் முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.